श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्थिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேத்தி எம்பெருமானுடைய அத்புத விற்த்தாந்தங்கள், ஆச்சரியமான விற்த்தாந்தங்கள்லாம் கேள்வி வந்தது. அதற்கு பதில் சாதிச்ச. இப்ப என்ன கேள்வி கேட்க போற? பகவானுடைய சர்வஜத்துவம் இருக்கொள்ளியோ, அந்த சர்வஜத்துவத்துல அவ ஆக்ஷேபம் பண்ற. நாதமுனிகள் என்ன பண்ணின, யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா அப்படின்னு சாதிச்ச. எந்த பகவான் யுகபத்து ஒரே சமயத்துல சர்வம் அனைத்தையும் பிரத்யக்ஷேன பிரத்யக்ஷமாவே பார்க்கிறேரோ, கடாட்சிக்கிறேரோ, அறிந்து கொள்கிறேரோ அப்படின்னுட்டு நாதமுனிகள் நியாய தத்துவத்துல சாதிச்ச. நியாய தத்துவத்துல அது இருக்குது. ஏன்னா தம்பிரணம் ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமேன்னுட்டு அந்த ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம். இப்போ பிரத்யக்ஷமா எல்லாம் பாக்குற பெருமாள் அப்படின்னுட்டு அங்க இருக்கு. எல்லாம் பிரத்யக்ஷமா பாக்குறேன்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன ஆகும்? சில விரோதங்கள் வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் நேரம் பாக்குறதுனால பகவானுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்மரணம் வேண்டியதே இல்லை. எல்லா நேரம் தானே பார்த்துட்டு இருக்க. இப்ப நம்ம நேரம் எல்லாத்தையும் பாக்குறது இல்லை. போன வாரம் இல்ல அதுக்கு முதல் வாரம் எங்கேயோ பிரமாணத்தை வச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம போகல, ஆனா பிரமாணை பத்தி இப்ப சிந்தனை பண்றோம், ஞாபகப்படுத்திக்கிறோம். அன்னைக்கு நம்ம சேவிச்சோம்னுட்டு. காரணம் என்ன? நாம பிரத்யக்ஷமா சேவிக்கல பெருமாள். இப்போ போன வாரம் நேரம் சேவிச்சோம், அதை இப்ப ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்னு தான் இருக்கு. அதனால நமக்கு ஸ்மிருதி இருக்கு, ஸ்மரணம் வருது, பிரத்யபிக்ஞை வரும், இதெல்லாம் இருக்கும். ஆனா பகவான் அப்படி இல்லையே. பிரத்யக்ஷமா நேரம் பார்த்துட்டு இருக்காரா இல்லையா பகவான்? எல்லாத்தையும் பகவான் நேரம் பார்க்கறதுனால அவருக்கு ஸ்மரணமே தேவையில்லை, ஞாபகமே வச்சுக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, அந்த ஞானம் நித்தியமான ஞானம்லதான் ஒத்துன்னு இருக்கா. நித்தியமான ஞானம் பகவானுக்கு இருக்கு. ஏன்னா சர்வஜத்துவம் அது சர்வ விஷயமா இருக்குது. நமக்கு சர்வ விஷயம் இல்லை. ஒரே சமயத்துல ஏதோ ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் அப்படிதான் நம்மளால கிரகிக்க முடியும். அஷ்டாவதானம், சதாவதானம், சகசிராவதானம் எல்லாம் பண்றா. இதெல்லாம் என்ன ஆயிடுதுனாக்கா ஏதோ சிரமப்பட்டு ஏதோ பண்றாளே தவிர்த்து எல்லாத்தையும் ஒரே சமயத்துல கிரகிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இது பரியந்தம் ஒரு ஸ்திதி. பகவான்றவன் பிரத்யக்ஷமா அனைத்தையும் தெரிந்து கொள்கிறான், எல்லாவற்றையும் பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிறான், எல்லா சமயத்திலையும் பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப உடனே கேள்வி வருது, இப்போ நம்ம லோகத்துல எப்படி பாக்குறோம்? நாளைக்கு வரப்போறது, இன்னைக்கு இருக்கு, நேற்று இருந்தது அப்படின்னு பாக்குறோம். அதாவது இறந்த காலமா சில வஸ்துக்கள், நிகழ்காலமாக சில வஸ்துக்கள், அந்த மாதிரி எதிர்காலத்துல சில வஸ்துக்கள், இந்த மாதிரி காலத்திரயம் 3 காலங்களை வச்சிருந்துதான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பெருமாள் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பிரத்யக்ஷமாக எல்லா காலத்திலையும் பாக்குறேன் அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. அப்படி பகவான் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல இப்படி பாக்குறான்னு சொல்லிட்டாக்கா அப்போ நேற்று இருந்ததையும் இன்னைக்கு பாக்குற, நாளைக்கு இருக்க போறதையும் இன்னைக்கு பாக்குற, இப்ப இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும். அப்போ பிரத்யக்ஷன்றது என்னதுன்னாக்கா இப்ப இருக்கிறத முடியாது கிரகிக்கும். பிரத்யக்ஷமானது இப்ப எது இருக்கோ அதை ஒண்டிதான் கிரகிக்கும். பின்னாடி வரப்போறது, நாளைக்கு வரப்போறதெல்லாம் அது நேரம் எப்படி பார்க்க முடியும்? அல்லது நேற்று நடந்ததை இன்னைக்கு எப்படி பார்க்க முடியும்? அதனால இப்போ நடக்கிறத பார்க்கறது வேணா சரி, ஆனால் நாளை நடக்க போவதை அல்லது நேற்று நடந்ததை பார்க்கறதுன்றது எப்படி கிரகிக்க முடியும்? அதை நீ எப்படி சொல்ல போற? பெருமாள் நேற்று நடந்ததா பாக்குறீரா?
நாளைக்கு நடக்க போறத நாளைக்கு நடந்ததா பார்க்க போறீரா, இல்ல எல்லாத்தையுமே இப்ப இருக்கிறதா பார்க்க போறீரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது ரெண்டுமே வராது. நேற்று நடந்ததை பார்க்கறது, அதாவது இருக்கிறதாவும் பார்க்க முடியாது, அல்லது வரப்போறதாகவோ இறந்த இறந்த காலத்திலேயோ பார்க்க போறேன் அப்படின்றதும் வராது. ரெண்டு பட்சமும் வராது. ஏன் அப்படின்னா, இப்ப பாக்குறேன்றது போய் நாளைக்கு வரப்போறது இன்னிப்ப இல்லையே, நேற்று பார்த்தது இப்ப இல்லை, ரெண்டும் இல்லை. நேற்று பார்த்ததும் நாளைக்கு வரப்போறதும் இப்போ இல்லை. இல்லாத விஷயத்த இப்ப இருக்கிறதா எப்படி பார்க்க முடியும்? இப்ப இருக்கிறதா அதை பார்க்கவே முடியாததுனால நீங்க சொல்ற பட்சம் பகவான் நித்திய ஞானவான், சர்வஜனவன், அனைத்தையும் ஒரே சமயத்துல பார்க்கிறான் அப்படின்னு நாதமுனிகள் சாதிச்சுட்டு, நாதமுனிகள் எல்லாத்தையும் சாட்சாத்கரிச்சவன், நமக்கு கூட சில ஆச்சாரியர்கள் அவர்தான் கூட சார் பெருமாள் அப்படி வளர்த்து நம்மாழ்வாருக்கு அடுத்தபடி அவர் காலம் வேற இவர் காலம் வேற, ஆனால் இந்த மாதிரி வந்துருத்து அந்த மகானையும் சாதிச்சிருக்காரு. அதனால அது எப்படி வரும்? அதனால நமக்கு எப்படி இருக்குது, எல்லாம் இன்னைக்கு இருக்கிறத நேரம் பார்க்கணும். நேற்று இருக்கிறதையோ நாளைக்கு வரப்போறதையோ நாம என்ன பண்ணுவோம்? அனுமானத்தினாலேயோ அல்லது சப்தத்தினாலேயோ அல்லது ஞாபகத்தினாலேயோ நம்ம பார்ப்போம். ஸ்மிருதியினால பார்க்கலாம், நினைச்சு பார்க்கலாம், அல்லது இன்னொருத்தர் சொல்லி பார்க்கலாம், அல்லது நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது நமக்கு சரியா போறது. இப்போ நான் பார்த்தேன், இன்று பார்க்கிறேன், நாளை பார்ப்பேன் அப்படின்னு நமக்கு வருது. ஆனால் பகவானுக்கு அது மாதிரி வருமா? ஏன்னா பரமாத்மாவுக்கு எல்லாம் பிரத்யக்ஷம் நீங்க சொல்றீங்களே, அதனால இது எப்படி சம்பவிக்கும்? அல்லது இல்லாததை இருப்பதாக பார்க்கிறேன்னு சொன்னா அது பிராந்தி தானே. நாளைக்கு வரப்போறது இப்ப இல்ல, அதை பிரத்யட்சமா பார்க்கிறேன்னு சொன்னா அது பிரமை. கயர்ல பாம்புன்னு ஞானம் வருது, அப்ப இல்லாததை பார்க்கறதுனால அது பிரமைன்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி இதுவும் அப்படி ஆயிடுமே அது. அதனால பிரத்யக்ஷனாக இருப்பதை பார்ப்பது அப்படின்னு அர்த்தம் தானே, அதுவே இல்லாம போயிடுறது இங்க. அதே மாதிரிதான் இது இப்ப இருக்கிற வஸ்து நாளைக்கு இறந்த காலமா ஆயிடும். நாளைக்கு வரப்போற வஸ்து அது எதிர்காலம், நாளைக்கு அது என்ன ஆகும்? இறந்த காலமா மாறி விடுறது. இப்படிதான் இருக்காது. நாளைக்கு வரப்போறது நாளைக்கு வரச்ச அது நிகழ்காலம், நாளைக்கு அது இறந்த காலமா மாறிடும். இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இன்னொரு விஷயம் இருக்கு. நாமும் இங்க இருக்கோம், வேற ஒரு நாடு அமெரிக்கா நாடுல இருக்கா. இப்போ நம்ம இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம் தத்துவமசி கலாபம். அது காலம் என்ன? நமக்கு இப்ப ராத்திரியா இருக்கு, அவனுக்கு பகலா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தானே. இதனால தேதியும் மாறும், நாளும் மாறும், காலமும் மாறும், எல்லாம் மாறிடுமே இது. அதனால பெருமாள் எப்படி பாக்குறார்? நீ ஏகரூபமா பாக்குறன்னு சொல்றியா, எல்லாம் ஒரே ரூபமா பெருமாள் பாக்குறார் அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னேனாக்க இப்ப சொன்ன மொழியோ எதிர்காலத்தை வரத அல்லது இறந்த காலத்துல இருந்தத எப்படி இப்ப இருக்கிறதா சொல்ல முடியும்? அல்லது பின்ன ரூபம் இல்ல, எதிர்காலத்தை எதிர்காலமா பார்ப்பார், நிகழ்காலத்தை நிகழ்காலமா பார்ப்பார் பெருமாள், அல்லது இறந்த காலத்தை இறந்த காலமா பார்ப்பார் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்கா பகவானுக்கு நித்தியமான ஞானம் சொன்னியே, அந்த எல்லாம் பிரத்யக்ஷமாவே யோகேத்தி யுகபசர்வம் பிரத்யக்ஷேன சதாசுவா அப்படிதான் நாதமுனிகள் சாதித்தார். அதுக்கு விரோதம் வந்துடுறது அது. அதனால இந்த சர்வஜத்துவன்றதே ஒத்துக்க வேண்டாமே. இதை ஒத்துண்டாக்க இதனால உங்களுக்கு தான் கஷ்டம் வருது. உங்களுக்கு கஷ்டம் வர்றதுனால இதை எதுக்கு ஒத்துக்கணும்? அதனால இத மாதிரி பகவானுக்கு சர்வஜத்தெல்லாம் வேண்டாம், ஏதோ நம்மளை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா ஞானம் இருக்கு, அந்த மாதிரி ஒத்துக்கோங்களேன் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அத கண்டனம் பண்ற.
ஞானம் பகவானுக்கு அசங்குச்சிதமான ஞானம், அது நித்தியமா இருக்கு. அத மாதிரி இந்திரியாதீனமா இல்லை, அத அங்கீகரிக்கணும். இந்திரியாதீனம்ன்றது நமக்கு தான். இந்திரியாதீனம் இருக்கிறதுனாலதான் தூங்குற சமயத்துல நம்மளால எதையுமே அறிந்து கொள்ள முடியல. நல்ல காட நித்திரை, ஆழ்ந்த உறக்கம், அந்த சமயத்துல நம்ம இந்திரியங்கள்லாம் ஓய்வெடுக்கிறது, உடம்பும் ஓய்வெடுக்கிறது. அத மாதிரி சமயத்துல நமக்கு எதுவும் தெரிய மாட்டேன்றது, எதுவும் நமக்கு தெரியல. அதனால ஏன்னா இந்திரியாதீனமா நமக்கு இருக்கு. பகவானுக்கு அது மாதிரி கிடையாது, இந்திரியாதீனம்ன்றதே கிடையாது. ஏன்னா அவன் சர்வசக்தன் சர்வஜன் அப்படின்லாம் எல்லாம் சொல்றோம், அப்ராகிருதமானது எல்லாமே. அதனால அவனுக்கு எல்லாம் இருக்கிறது உண்மைதான், அதை ஒத்துக்கணும். சாஸ்திரம் சொல்றது எஸ் சர்வஜம் சர்வவித்து அப்படின்னு சொல்லிடுது, அதனால நாங்க அங்கீகரிக்கிறோம். ஆனா நீங்க இப்ப என்ன கேட்டீங்க, எதிர்காலத்தை எப்படி நிகழ்காலமாக பார்க்க முடியும், இறந்த காலத்தையும் எப்படி நிகழ்காலமாக பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இதுக்கு பதில் என்னன்னாக்க, நாம எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் ஆகமாபாய்கள். ஆகமாபாய்கள்னா அப்பப்ப வர்றதுதான், எப்பொழுதும் இருக்கிறது இல்லையே. நான் இப்ப ஒரு கடத்தை பாக்குறேன், இப்ப நான் ஒரு கடத்தை பாக்குறேன்றது அந்த கடை இப்ப உற்பத்தி ஆச்சு, அதனால பார்த்தேன். அந்த கடத்தை இப்ப கொண்டு வந்து வச்சா, அதனால பாக்குறேன். ஒருத்தர் என்ன பண்ணா, அந்த கடத்தை எத்தனை போயிட்டாக்க அப்ப எனக்கு அந்த கடவை நான் பார்க்க மாட்டேன், அதனால இப்ப பார்ப்பேன், இல்ல பார்க்காம இருக்கலாம். காரணம் என்ன, அந்த கடத்தினுடைய நிலை அது வர்றது, உற்பத்தி ஆகணும், உற்பத்தி ஆகி என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். அத மாதிரி இருந்தாதான் என்னால பார்க்க முடியும். அதனால இவைகள்லாம் ஆகமாபாய்களா இருக்கு. அதனால அந்தந்த வஸ்துக்களை நம்ம பார்க்கணும், அதனுடைய சயோகம் இந்திரியத்துக்கும் என் கண்ணுக்கும் அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் வரணும். சம்பந்தம் வந்தாதான் எனக்கு தெரியறது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், நேற்று நான் பார்த்தேன், இன்று பார்க்கிறேன், நாளை பார்ப்பேனோ என்னவோ அப்படின்லாம் சொல்றோம். அதனால கால உல்லேகம்ன்றது அந்தந்த வஸ்துக்கள் நமக்கு எப்படி பிரகாசிக்கிறதோ அதற்கு அனுகுணமாக நாம சொல்றோம். அதனால இந்த ஞானமானது இத மாதிரி இருக்கு, லோகத்துல அதை மாதிரிதான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். இதையும் பகவானுக்கும் சமானமாக தான் சொல்றோம், அதனால தோஷம் இல்லை. ஏன் அத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் அனித்தியமான வஸ்துக்கள். அனித்தியமான வஸ்துக்களை அனித்தியமா தானே பார்த்தாகணும். ஏன்னா கடன்றது இப்போ உற்பத்தி ஆகும், கொஞ்ச நாள்ல அது நஷ்டத்தை அடைஞ்சிடும், நாசம் அடைஞ்சிடும். அப்ப அது அனித்தியம். அனித்தியமான வஸ்துவை அது எப்ப இருக்கோ, எப்ப உற்பத்தி ஆகுறதோ அப்பதான் பார்க்க முடியும். இது எல்லாரும் ஒத்துன்றதுதான். அதனால ஒரு வஸ்து உற்பத்தி ஆச்சுன்னாக்கா அந்த உற்பத்தி எப்ப ஆகிறதோ அப்பதான் அதை நம்ம கண்ணால பார்க்க முடியும். அத மாதிரி எப்ப அந்த வஸ்து நாசமடைகிறதோ அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியாது. அதனால இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நம்ம பிரிச்சு பேசுறோம். இது பகவானுக்கும் சரிதானது. ஆனால் நித்தியமான வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த நித்தியமான வஸ்துக்கள்லாம் எப்பொழுதும் அவனுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. ஆத்மஸ்வரூபம் நித்தியமா இருக்கு, ஞானம் நித்தியமா இருக்கு, நம்முடைய ஞானம். அத மாதிரி நித்திய விபூதி நித்தியமா இருக்கு, பிரகிருதி நித்தியமா இருக்கு. அதனால அவைகள் எல்லாம் எப்பொழுதும் பெருமாளுக்கு பிரகாசிக்கும். அததான் நாதம்னிகள் அனுகிரகிச்ச பிரத்யக்ஷேன சதா சுதா வேத்தி பிரத்யக்ஷேன வேத்தி ரெண்டுத்தையும் சாதிச்சுட்டார். அதனால தானாகவே அறிந்து கொள்வான், தன் ஆத்மஸ்வரூபத்தினாலேயே, தன் ஞானத்தினாலேயே. அது மாதிரி பிரத்யக்ஷத்தினாலேயே அறிந்து கொள்வான் பகவான். சரி, அப்படின்னா இந்த பூதகாலம், ஏதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எப்படி வந்ததுன்னா அது சூரியனுடைய கதியினால தெரிகிறது. சூரியனுடைய கதியினாலதான் தெரியும். சூரிய கதின்றது எப்படி இருக்கு, எப்ப சூரியோதயம் ஆகுதோ அப்ப நான் பகல்னு சொல்றேன், எப்ப சூரிய அஸ்தமனம் ஆயிடுறதோ அப்ப ராத்திரின்னு சொல்றேன். அந்த கால பேதம் வருதா இல்லையா?
ஏற்கனவே நம்ம கால தத்துவத்தை விவரணம் பண்ணச்ச அத்திரவிய சரத்து ஜலத்திரவிய சரத்துல சொல்லியிருக்கோம். சுவாமியை சாதிக்கிறார்னு பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? இந்த மாதிரி இந்த காலம் இருக்குதே, இதெல்லாம் நம்ம சௌகரியத்துக்கோசரம் கல்பிச்சுன்றது. நம்ம சௌகரியம், நமக்கு நாள் தெரியணும், நட்சத்திரம் தெரியணும், அதுக்கோசரம் நம்ம கல்பிச்சுக்கிறோம். உண்மையிலேயே அது விபு, கால விபு. நம்ம சித்தாந்தத்துல பெருமாள், பிராட்டி, பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், இதெல்லாம் விபு. ஜீவன இந்த 5 தத்துவங்களும் விபுவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது சூரியனுடைய பரிஸ்பந்தம். இப்போ சூரியனுடைய கத்தி, அது சூரியோதயம், சூரிய அஸ்தமனம், இதை கொண்டுதான் அது சொல்றது. அது கூட எப்படி நமக்கு தான், அது இந்த கர்ம விஷயாலா இருக்கவன் அது நமக்கு தான், கர்ம விஷயாலா இருக்கிற நமக்கு தான் இந்த இதெல்லாம். ஒரு தர்மசாஸ்திர ஸ்லோகம் மறந்து போயிடுச்சு. ஏதோ சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது அப்படின்றத நினைச்சுட்டு இருக்காதீங்கோ. அது ஏன் தெரியுமா? சூரியன் அஸ்தமிக்கிறது உன்னுடைய ஆயுசுல ஒரு நாள் போயிடுச்சுன்னு காமிக்கிறது. அதுக்கோசரம் தான் சூரியன் அஸ்தமிக்கிறது. அதனால இருக்க சேவே தர்மத்தை பண்ணிடுங்கோ. ஏன்னா ஒவ்வொரு காலம் போக போக தர்மத்தை நம்மளால பண்ண முடியாம போயிடுமே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதனால இது சூரிய பரிஸ்பந்தம். அதெல்லாம் கூட இந்த மர்த்திய லோகம் பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவாளுக்கு தான் இதெல்லாம், பிரபஞ்சத்துல இருக்கிறவாளுக்கு தான் இதெல்லாம் வருது. நம்முடைய செயலை வச்சுட்டு பெருமாளத்தை பார்க்க போறோம். இப்ப கேள்வி கேட்டு இருக்கோம். நம்முடைய செயல்றது என்னது? நம்மளுடைய கர்ம வசியத்துவம், சம்சார தசை, பத்த தசை. அதனால நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஞான பேதங்கள்லாம் வருது. இந்த மாதிரி கால பேதங்கள்லாம் தெரியுது. எத்தனையோ வேறுபாடுகள்லாம் தெரியுது நமக்கு. அதே நித்திய சூரிகளோ சர்வேஸ்வரனோ இவனுக்கு அது மாதிரி கிடையாது இல்லையா? அவனுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் எல்லாம் ஒரே மாதிரி பாக்குறான். தத்துவத்திரிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார், அங்க காலமானது அங்க வேலை செய்யாது. இங்க நித்திய கோதியில எப்பொழுதுமே பிரகாசம் பிரகாசம் பிரகாசம். இங்க மாதிரி கிடையாது அங்க. அதனால அந்த ஸ்திதியே வேற. அதை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால பகவானுக்கு அப்படி இருக்கு, நமக்கு இத மாதிரி இருக்கு. அதனால இந்த பேதம் இருக்கிறதுனால இதை நான் எதுவும் பண்ண முடியும், பிரமாண விஷயத்துல கேள்வியே கேட்க முடியாது. அதனாலதான் பாருங்க, நமக்கு ஒரு மாசம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு ஒரு நாளாம். நமக்கு ஒரு மாசம்ன்றது பித்ரு தேவதைகளுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுறது. நமக்கு ஒரு வத்சரம், ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றது. ஆனால் எம்பெருமானுக்கு இந்த மாதிரி கால பேதமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்பொழுதும் அவன் இருக்கிறதாவே பார்க்கிறான். கீதையில 2ஆம் அத்தியாயத்துல வரும், யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே அப்படின்னு வரும். எல்லாரும் நம்ம தூங்கிட்டு இருப்போம், அந்த சமயத்துல அவன் முழிச்சுட்டு இருக்கான். யோகி முழிச்சுட்டு இருக்கான். யோகிக்கு எப்ப நாமெல்லாம் முழிச்சுட்டு இருக்கோமோ அப்ப யோகி யோக நித்ரை பண்ணுவான். இது ஒரு யோகிக்கே, இங்க இருக்கக்கூடிய யோகிக்கே அது மாதிரி. அப்படி இருக்குச்சு சர்வேஸ்வரனுக்கு எப்படி இருக்கும்? சர்வஜனாகவும் சர்வசக்தனாகவும் இருக்கக்கூடிய பகவான், அப்ராகிருதமான அனுபூதியுடைய பகவான், அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால இந்த கேள்வியை கேட்க முடியாது. அதனாலதான் ஆனா ஒண்ணு பகவான் என்ன பண்றானே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் கணக்கு வச்சுக்கணுமே, நம்மள எல்லாரையும் பார்த்துக்கணும் இல்லையோ, அதுக்கு அவன் கணக்கு வச்சுக்கிறான் பகவான். அதனால எல்லா பேதத்தையும் அவன் பார்க்கறான். ஆனால்
இந்த காலம் இத மாதிரி பேதங்கள் இதெல்லாம் அவாவாளுடைய திருஷ்டி. பகவானுக்கு இந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. கீதையில பிரம்மாவதியும் சொல்ற, இந்த காலத்தை எல்லாம் பிரிச்சு சொல்ற, பிரம்மாவுக்கு எத்தனை இது யுகம் எப்படி இதெல்லாம் சொல்றாரு. அதனால அந்தந்த திருஷ்டியை கொண்டு காலபேதம் நம்ம, அதாவது மனுஷியால் பித்ருக்கள் தேவதைகள் அவளுடைய திருஷ்டி அவளுடைய ஞானத்தை கொண்டு பார்த்தாக்கா இந்த கால பேதங்கள்லாம் வருது. அதே பகவானை கொண்டு பார்த்தாக்கா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா மாதிரிதான், ஒரே சமயம் எல்லாம். அதெல்லாம் என்ன க்ஷணகாலம் பகவானுக்கு. இதெல்லாம் பார்க்கச்ச க்ஷணகாலம் மாதிரி. ஏன்னா நமக்கு ஒரு வருஷம் தேவதைகளுக்கு ஒரு நாள் அப்படின்னாக்கா பகவானுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால பகவான் சர்வஜன் தான். பகவான் சர்வஜனா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம். அது நம்மளுடைய திருஷ்டி அனுகுணம். பகவானுடைய திருஷ்டி அனுகுணத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சமூகம் சர்வபூதேஷம்னு சொல்றான் அவன். அந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரிதான் பார்ப்பான். எப்படி காலத்தையும் ஒரே மாதிரி பார்க்கிறான். அனாதியான காலம். அந்த காலத்துல இந்த உடம்பு சம்பந்தம் நமக்கு வந்திருக்கு. உடம்பு சம்பந்தம் நமக்கு வரவே நமக்கு இந்த பேதங்கள்லாம் தெரியுது. இல்லாத போனா அதுவும் தெரியாது. ஆக இத மாதிரி பார்த்துட்டோம்னா நமக்கு எல்லாம் சரியா போயிடும். ஆகவே இந்த பகவானுடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சர்வஜனா இருக்கிறது தான். சர்வஜனா இருந்தாலும் இந்த விரோதங்கள்லாம் அவங்கிட்ட கற்பிக்க முடியாது. அது மட்டும் ஒரு வார்த்தை சொன்னோம், நித்தியத்தை நித்தியமா பார்க்கணும், அனித்தியத்தை அனித்தியமா பார்க்கணும் அப்படின்னுட்டு. அத மாதிரிதான் இதுவும். ஆகவே எந்த ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். யத்பாவித்வேன புத்தம் பவதி தததச அதீத ரூபம் ததஸ்மின் உல்லேகோ வித்யதே சேத் அகரணஜமதே ஐக்யரூப்யம் பிரகுப்யே பிராச்சீன உல்லேக ஏவ ஸ்திதவதி சுகதே பாவி புத்திர் பிரமஸ்யாத் மைவம் பூர்வாபராதி கிரமநியத சதோல்லேக சத்யத்வ சித்தே அப்படிங்கிறார். எது எந்த வஸ்துவானது பாவித்தேன எதிர்காலத்துல வர்றதாக, பிற்பாடு வரப்போறது, பவிஷ்யத்தாக அர்த்தம், பிற்காலத்துல வரப்போவதாக புத்தம் அறியப்பட்டதோ, புத்தம் பவதி அறியப்பட்டதாக ஆகிறதோ, அத பிறகு தது அந்த வஸ்துவே பவத்து வர்த்தமானம் பவதி. பவத்த இருக்கிறதுன்னு அர்த்தம். வர்த்தமானம் அதாவது நாளைக்கு ஒரு வஸ்து வரப்போறது, அது வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே என்ன ஆகும்? அது நிகழ்காலமா மாறிடும். நாளைக்கு வரப்போறது இன்னைக்கு நிகழ்காலமா மாறிடுறது. நாளைக்கு குழந்தை பிறக்க போறது, நாளைக்கு டேட் சொல்லிட்டேன், நாளைக்கு பிறக்க வரையும் நாளைக்கு குழந்தை பிறக்கும், ஆணோ பெண்ணோ தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்துட்டான், இதான் வந்துருத்து, பிறந்துட்டாள் அப்படின்னு பொண்ணோ பிள்ளையோ பார்த்து நிகழ்காலமா அது மாறிடுது. அதனால பவிஷ்யத்தா இருந்தது வர்த்தமானமா மாறிச்சு, அதாவது நிகழ்காலமா மாறிச்சு. ஆசாச்சு. மேலும் ததே அதுவே அந்த வஸ்துவே அதீத ரூபம் இறந்த காலம் பூசரூபமா போயிடுறது. அதாவது என்ன ஆயிடுது? குழந்தை பிறக்க போறான், குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்துட்டான் குழந்தை. இது ஒரே வஸ்து எதிர்காலமா தெரிஞ்சது, அப்புறம் வர்த்தமான காலம் நிகழ்காலமா ஆச்சு, அதுக்கப்புறம் இறந்த காலமா மாறுறது. இறந்தானே போயிடுறதுன்னு அர்த்தம் இல்ல. நேற்று பிறந்தான், நாளை பிறப்பான், இன்று பிறந்திருக்கிறான், நேற்று பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்றோம்.
அந்த மாதிரி பூத ரூபம் அது மாதிரி ஆகுது. அது அந்த காரணத்தினால ஒரே வஸ்துவுக்கு 3 காலத்திலையும் சம்பந்தம் இருக்கு. அது தவிர்க்க முடியாது. லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எந்த வஸ்து உற்பத்தி ஆனாலும் அது 3 காலத்துக்கும் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாதது. அதனால இந்த இவன் எப்படி இருக்கான்? நித்திய சர்வஜனால பரமாத்மா, அவனுக்கு சங்கோச்சம் விகாசம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த அவனுடைய ஞானத்துல உள்ளேகம் குறிப்பிடுதல். என்ன குறிப்பிடுதல்? அதாவது இது இறந்த காலமாக பகவானால் கடாட்சிக்கப்பட்டது, இது எதிர்காலமாக கடாட்சிக்கப்பட்டது, இது நிகழ்காலமாக கடாட்சிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு குறிப்பிடுறதற்கு உள்ளேக்கம் வித்தியதே சேத் அந்தந்த காலத்தை வச்சு பிரிக்கப்படுகிறது. வேறுபாடு இருக்கு. இறந்த காலமாக பெருமாள் பார்க்கிறார், அது மாதிரி நிகழ்காலத்தை நிகழ்காலமாக, எதிர்காலத்தை எதிர்காலமாக பார்க்கிறார் அப்படின்னு வித்தியதே சேத் பின்ன வேறு வேறு ரூபமாக பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னாக்கா அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது? அகரணஜ மதேகே, கரணம் இந்திரியம், அகரணம் இந்திரியமற்றது, அதிலிருந்து ஜ அப்படின்னா உற்பத்தி ஆகுது. இந்திரியத்தினால் உற்பத்தி ஆகாத ஞானத்தை உடையவன் மதி ஞானம். இந்திரியாதீனமான ஞானம் கிடையாது பகவானுக்கு. நித்தியமான ஞானம் இருக்கு. அது ஈஸ்வரனுடைய ஞானம் அப்படிப்பட்டது. அது ஐகரூபியம், ஒரே ரூபமா இருக்கு, ஒரே ரூபமா இருக்கு, சததீக ரூபமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்குதே. சங்கோஜம் இல்லை, விகாசம் இல்லைன்னு இருக்கு பாருங்க. அது பிரகிருத்தியத்தை, அது விரோதமாகிடும். அது போய் சொல்றோம், அதாவது அதுக்கு விரோதம் வந்துடும். அதுதான் நம்ம யோகேச்சி யோகபசர்வம் அப்படின்றது சாஸ்திரத்தை வச்சுதான் சொல்றோம். எஸ் சர்வஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஏன்னா ஸ்ருதி சொல்றது, இன்னொரு ஸ்ருதி பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாச்ச அப்படின்னு சொல்றது. சுவாபாவிகமா இருக்குது, எப்பொழுதும் நிச்சயமாக எம்பெருமானுக்கு இருக்குன்னு நாங்க சொல்றக்கே. அந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் விருத்தியத்தை பிரகுத்தியத்தை அதெல்லாம் விரோதிச்சுடும். அதனால அந்த விரோதம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இத மாதிரி எழுதுறோம். ஒண்ணு எதிர்காலமா இருக்குது, இல்ல இறந்த காலமா இருக்கு, அப்படி இல்லைன்னா அதெல்லாம் நாங்க விட்டுடுறோம். அந்த உள்ளேக பேதத்தை விட்டுடுறோம். அதை விட்டுட்டு அத மாதிரி குறிப்பிடாம எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது விரோதமா போயிடுறது. அது வேற விரோதம் வருது. பிராச்சீனோல்லேகே ஏவ, பிராச்சீனமான உல்லேகம் எல்லாமே எப்படி அப்படின்னாக்கா ஏகரூபமா இருக்கிறதுன்னு அர்த்தம். வரப்போறத, இறந்த காலத்தை, நிகழ்காலத்தை எல்லாத்தையும் ஒரே ரூபமாகவே எழுதுறோம். பிராச்சீன உல்லேகே, பிராச்சீனமான உல்லேகம் குறிப்பிடுதல். முன்பு நம்ம காலம் நம்ம என்னென்ன சொல்றோமோ அதை விட்டுட்டு ஸ்திதவதித்து ஒரே ரூபமா அனுவர்த்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ கதே இறந்த காலத்துல இருந்தது. அத மாதிரி பாவி புத்தி, பாவி புத்தின்னாக்கா வரப்போறது, வரப்போறதையும் இறந்தகத்தையும் இறந்த காலத்துல இருந்ததையும் எதிர்காலத்துல வர்றதையும் இப்ப இருக்கிறதா நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா இது பிராந்தின்னு அர்த்தமாயிடும். பிரமம், பகவானுக்கே பிரமம் வந்துடுச்சு, அஜ்ஞானம் வந்துடுச்சுன்னு ஆயிடும். அது இது சொல்றத நம்ம ஒத்துட்டா மாதிரி ஆயிடும். அதனால சர்வஜத்வன்றது கல்பனா மாத்திரமா இருக்கட்டுமே அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறா. கல்பனா மாத்திரம் அவ ஆக்ஷேபிக்கிறா. அத இப்ப கண்டனம் பண்ற, அது தப்பு, மைவம் தவறு. என்ன இந்த பூர்வா ஸ்லோகத்துல இருக்கு, மைவம் பூர்வாபராதி கிரமணியத்தை சதா சதா உல்லேக சத்தியத்துவ சித்தே அப்படின்னு.
பூர்வம் அபரம், நேற்று நடந்தது, நாளை நடக்க போகுது. இந்த கிரமம் இருக்கா இல்லையா? இது லோகத்துல நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். அவனுடைய ஞானம் நித்தியமாவே இருக்கட்டும், அது கரண அனதீனம் தான், இந்திரியத்துக்கு அதீனமா அவனுக்கு கிடையாது. ஆனால் இந்த கிரமம் இருக்கு பாருங்க, நாளை நடக்க போவது, இன்று நடப்பது, நேற்று நடந்தது, அது நேத்தம் தானே. ஏன்னா அது அனித்தியமான வஸ்துக்கள்லாம் அப்படித்தானே வரும். அது அனித்தியமான வஸ்துக்களுக்கு அப்படி வரதுனால அதை அப்படியேதான் ஏத்துட்டு போகணும். அது வியவஸ்திதம். அவன் சபைக்கு இருக்கலான்றதுக்கோசரம் வஸ்துவனுடைய சுபாவத்தை மாத்த முடியுமா அவனால? ஏற்கனவே சொல்லிருக்கோம், வஸ்துவனுடைய சுபாவத்தை மாத்துறதுக்கு அவனுக்கே அதிகாரம் கிடையாது. அவனுக்கே அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவன் தர்ம சேத்துன்னே பேர் அவனுக்கு. சேத்து அணை. ஒரு வஸ்துவனுடைய தர்மத்தையும் சுபாவத்தையும் இன்னொரு வஸ்துவனுடைய சுபாவத்தையும் ஒன்னா கலக்கிறதுன்றது அவனாலேயே முடியாது. அது தவறான வாதம். அது கிடையாது. ஏன்னா பகவானுக்கு சேத்துகு, ஏஷ சேத்துகு, ஏஷ விதரணா அப்படின்லாம் ஸ்ருதி சொல்லிட்டு போயிருக்கு. சேத்துன்னா அணை. அணை என்ன பண்றது? இந்த ஜலத்தையும் அந்த ஜலத்தையும் ஒன்னா சேர்த்து விடாது, எல்லாத்தையும் நடுவில் அழகா தாங்கும். அந்த மாதிரிதான் பகவான் இருக்கான். அதனால நியதக, அது நியதமா இருக்குது. சதோல்லேக சார்வகாலிக அபிலாபா, எல்லா காலத்திலையும் இருக்கிறது. அது அது வேற மாதிரி. அது ஏன் அப்படின்னா நித்தியமான வஸ்துக்கள் விஷயத்துல அந்த மாதிரி யோகயத்தி யுகபசர்வம் பிரத்யக்ஷேணசுதா அப்படின்னு சாட்சியர் நாதமணிகள். அனித்தியமான வஸ்துக்களை அனித்தியமாதான் பார்க்கணும். இன்னொன்னு, இதெல்லாம் நம்முடைய திருஷ்டியினாலதான் வருது. நம்முடைய திருஷ்டி, நமக்கு என்ன பார்வை இருக்கோ அதை வச்சு நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும், எதன்னா புருஷா லோகே ததன்னா தஸ்ய தேவதாக அப்படின்னு வரும். நமக்கு எது பெருமாள் படியில் இருக்கிறானோ அம்சத்துக்கு ஆராதனை பண்றதுக்கு அதுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு நமக்கு எதுவோ ஆகாரம் அதுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு நம்ம சாப்பிடணும். யஜ்ஞசிஷ்டாதன சந்தகான்னுட்டு இதுல வருது கீதையில. அதனால அந்த யஜ்ஞ பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிச்சு நமக்கு எது எது பிடிக்கும்னு நினைச்சுட்டு இருக்குமோ அது அத்தனையும் தலையை பண்றோம். பண்ணிட்டு அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அந்த திருஷ்டி தான் நமக்கு இருக்கு லோகத்துல, அந்த திருஷ்டி தான் நமக்கு இருக்கு. அத மாதிரி பண்ணிட்டு போகணும். அப்படி பாக்குறதே பெருமாளையும் நம்மையும் ஒன்னா சேர்த்துன்றோம். ஐயோ பெருமாளுக்கு இது மாதிரி வந்துட்டேன்னுட்டு. ஆனால் பெருமாள் அப்படி இல்லையே. அதனால அசைவ உல்லேக சத்தியத்துவ சித்தே, அந்த உல்லேகம் இருக்கே, அந்த குறிப்பிடுதல்ன்றது அது சத்தியத்துவ சித்தே, அது சத்தியம், அது நியதமா இருக்கு. நியதமா இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த மாதிரி கேள்விகளே வரக்கூடாது. அதனால பூர்வ அபராதி கிரமம், இறந்த காலமாகவோ நிகழ்காலமாகவோ அல்லது எதிர்காலமாகவோ இந்த கிரமமானது நியதமா இருக்கு. அதனால சதா உல்லேகம்ன்றதும் இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அதை அந்த மாதிரியே அவன் எடுத்துப்பான். நமக்கு அது கூட தெரியாது. இப்போ லோகத்துல எத்தனையோ வஸ்துக்கள் ஒரே சமயத்துல இருக்கு. நமக்கு எது கண்ணில் படுறதோ அது ஒண்டிதான் விஷயமாகிறது. ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லை. பிரபஞ்சத்துல எது எது வர்த்தமான வஸ்துக்கள் இருக்கோ நிகழ்காலத்துல அது அத்தனையும் பெருமாள் கடாட்சிக்கலாம். அந்த மாதிரி பாருங்க, அதுதான் இங்க சொல்றது. அதனால சர்வஜத்துவன்றது விரோதமே இல்லை. அதனால நம்ம திருஷ்டிய வேண்டாம், பகவத் திருஷ்டியா பார்த்தாக்கா அவனுக்கு எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. ஆகவே சர்வஜன் சர்வஜன் தான். அதனால இந்த நிகழ்கால விரோதம், இறந்த கால விரோதம், எதிர்கால விரோதம், பிரமம் வந்துடும் அப்படின்லாம் கேள்வியே வேண்டியதில்லை. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின சாதிக்கிற. இப்ப ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். யத்பாவித்வேன புத்தம் பவதி தததச அதீத ரூபம் ததஸ்மின் உல்லேகோ வித்யதே சேத் அகரணஜமதே ஐகரூப்யம் பிரகுப்யேத் பிராச்சீனோல்லேக ஏவ
चिदवति तु गते आविबुद्धिर्भ्रमस्यात् मैवम् पूर्वापरादि क्रमनियत सदा उल्लेखसत्यत्वसिद्धे कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।